ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ஜஸ் என்னெல்லாம் இந்த 2024 பட்ஜெட் வந்து எப்போ வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வெட்னஸ்டே வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு இது பண்ணும்போது என்னென்ன டேக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஷார்ட் வியூவாக தான் இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த வீக்கான எஜுகேஷனல் வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு ட்ரேடிங் வந்துடுறாங்க. சரி, ஏன் இதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம கவர்மெண்ட் எப்படியெல்லாம் டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதை பற்றி கொஞ்சமாச்சும் அவேர்னஸ் இருக்கா பீப்புளுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லா வீடியோ மேக்கர்ஸுமே எல்லா ட்ரேடிங் ஓரியன்ட் வீடியோ பண்ணுறவங்களுமே எப்போ பார் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட், அப்புறம் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ ட்ரேடர், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ட்ரேடர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. பட் நான் போடுற இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களில் நிறைய பேர் ட்ரேடர் ஆகணும்னு இருந்தீங்கனாலும் அதில் எவ்வளோ நெகட்டிவ்ஸும் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரியல் டைமாக நீங்கள் பார்க்குற ஒரு யூடியூப்பில் ஹவு டு பிகம் அ ஃபுல் டைம் ட்ரேடர்னு போடும்போது அதில் வர 10 வீடியோஸில் ஒரு 7-8 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு ட்ரேடிங்னா ஏதோ சம் ஃபேண்டசி வேர்ல்டு அந்த மாதிரி ரீச்சில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். பட் அதில் எவ்வளோ திங்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ அதாவது இன்விசிபிளான டேக்ஸஸ்ன்ற பேரில் நம்மளோட மணியெல்லாம் போகும் அப்படின்னு தெரியாமையே ட்ரேடிங்குள்ளே வராங்க. அவங்க பார்க்குறது வெறும் ப்ராஃபிட், வெறும் லாஸ் மட்டும்தான். லாஸை கூட பார்க்க மாட்டாங்க, வெறும் ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. பட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன திங்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அசட் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரியும் இந்த டாக்ஸேஷன் வீடியோ இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த 2024 என்னென்ன சார்ஜஸ் நம்மளோட ட்ரேடிங்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத போஸ்ட் பண்ணிட்டு கூடவே சம் ஆஃப் த அவேர்னஸ் பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ மெயினாக நம்ம என்னென்ன சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் எல்டிசிஜின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் எஸ்டிசிஜி, ஓகேங்களா? இந்த சார்ஜஸ் இது 3 தான் மெயினாக வந்துட்டு இந்த தடவை கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு அஸ் அ ட்ரேடர் கம்யூனிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை தாண்டி டேக்ஸில் வந்துட்டு கவர்மெண்ட் நிறைய திங்ஸ் வந்துட்டு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை பொலிட்டிக்கல் இதாக பார்க்க போகிறது கிடையாது. நம்மளோட ட்ரேடிங் கம்யூனிட்டி பிஸ்னஸ்க்காக என்னென்ன திங்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்க போகுது, இல்லை என்னென்ன பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பட் இது 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 3ல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்டும் இல்லை. ட்ரேடர்ஸ்க்கு ஓவர் பர்டன் தான் ஆக போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து எஸ்டிடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். அதாவது ஒரு ட்ரேடர் வந்துட்டு எஸ்டிடிங்கிறது சர்வீஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் செகண்ட், டிரான்சாக்ஷன் டேக்ஸ், ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரேடர் வந்துட்டு ஒரு 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 ஸ்டாக், அது என்ன ஸ்டாக்காக வேணாமல் இருக்கலாம், XYZ ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு அந்த அந்த அதை பை பண்ணி சொல்வது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லைங்களா, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அதுக்கு நீங்கள் ஒரு காஸ்ட் பே பண்ணும். அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் எஸ்டிடி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எஸ்டிடி டேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 0.0625 இருந்தது. இப்போ எவ்வளோ மாற்றிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.01, ஐம் சாரி 0.1, ஓகேங்களா? ஓகே, 0.1 மாற்றிருக்காங்க. லெட் மீ ஷோ யூ இன் ஆர்டிக்கல். இப்போ பாருங்கள், 0.1% எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா 0.062 இருந்தது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்கு, ஓகேங்களா? அது எஸ்டிடி எங்கெங்க வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அந்த எஸ்டிடிங்கிறது இப்போ ஜெரோட ஒரு ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம பண்ணுறது ஆப்ஷன் செக்மெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் ஜெரோடான்னு கூகுளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் 250 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, 290 செல் பண்ணுறீங்க. ஜெனரலாக ஆப்ஷன் பையிங் இப்படி தானே பண்ணுறோம். ஸோ செல்லிங்காக இருந்தாலும் இப்படி தான். ஸோ 15 குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வருது பார்த்தீங்களா, இதுதான் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜ். இப்போ இதே நீங்கள் 15 குவான்டிட்டிக்கு 3 ருபீஸ், 150 குவான்டிட்டி போனீங்கன்னா 27 ருபீஸ். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் எஸ்டிடி வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ராக்ஸே தேவையில்லாமல் இருந்தது. அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க, ஓகேங்களா? அதாவது எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது இப்போ என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு பாயிண்ட்
0.0625லேருந்து இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 0.01க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. நாளைக்கு கவர்மெண்ட் இத இன்னுமே கூட ரைஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இன்னும் நம்மளோட டாக்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா போகும். இத நம்ம எப்ப பே பண்ணுவோன்றது நெறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். நீங்க ஒரு ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அங்க போர்ட்ஃபோலியோல போய் நீங்க பார்க்கும்போது காட்டுறது ஜஸ்ட் ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ ₹150னா ₹150. ஆனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களோட கேப்பிட்டல் நீங்க வச்சிருப்பீங்கல்ல, அதுலேருந்து டிடக்ட் ஆகும். அதுல டிடக்ட் ஆகுற சார்ஜஸ் தான் இதெல்லாம். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன், ஜிஎஸ்டி, செபி டாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி இவ்வளவும் சேரும். இது போக புரோக்கரேஜ், அந்த புரோக்கரேஜ் கம்பெனி இப்ப Zerodha, அப்ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ இந்த மாரி எக்ஸெட்ரா எல்லாமே அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் எடுத்துப்பாங்க. இது இல்லாம கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் திங்ஸ்ல இவ்ளோ திங்ஸ் போகுது. ஓகேங்களா? எஸ்டிடி சார்ஜஸ் இந்த மாரி 1, 2, 3, 4, 5 சார்ஜஸ் போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம இன்ட்ராடேல பண்ணும்போது, நமக்கு இந்த மாரி வந்து சர்விஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் இந்த மாரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லைட்டா. இது இந்த வருஷம் இவ்ளோ தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே வந்து நீங்க அதிகமான லாட்ஸ் போம்போது உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும். அதிகமான லாட்ஸ் இல்ல. நீங்க டெய்லி பண்ற லாட்ஸே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணும்போது ஒரு சார்ஜ் வருதா? இதே நீங்க மல்டிபிள் 30 டேஸ் பண்ணுவீங்க, 365 டேஸ் பண்ணும்போது, அப்போ உங்களோட பாக்கெட்லேருந்து எவ்வளோ பைசா போகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கவே தேவையில்ல. பட் ஸ்டில் கவர்மெண்ட் இஸ் இன்க்ரீசிங். இது ஏன் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா, நியூவா வர ட்ரேடர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்கள குறைக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ அம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எல்டிசிஜி, எஸ்டிசிஜின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்டிசிஜி அப்டின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு அ ஒரு அம் ஒன் செகண்ட் நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு ஒரு ட்ரேடரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. ட்ரேடரா இருக்கீங்கன்னா, ஒரு 1 டேக்குள்ள மட்டுமே நீங்க வந்துட்டு 1 டேக்குள்ள மட்டுமே நீங்க வந்துட்டு அ வாங்கி பை பண்ணி செல் பண்றீங்க அப்டின்னா, பை டூ செல் பண்றீங்க ஒரு ஸ்டாக்க அப்டின்னா தான் நீங்க இன்ட்ராடே ட்ரேடர் ஆவீங்க. இன்ட்ராடே ட்ரேடர் ஆவீங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த எஸ்டிடி சார்ஜஸ் அதெல்லாம் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் ஆஃப் கேப்பிட்டல நீங்க வந்துட்டு கேப்பிட்டல்ன்றது கேஷ வந்துட்டு வச்சு நீங்க ஒரு 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 ஸ்டாக்க வாங்குறீங்க. அத ஃபார் 2 வீக்ஸ், 2 அம் வீக்லேருந்து 1 வீக்லேருந்து வித்தின் அ இயர் அதாவது லெஸ் தென் அ இயர்க்குள்ள நீங்க வந்து வித்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட் டெர்ம்ல லெஸ் தென் அ இயர் இந்த மாரி ரிப்பிட்டேட்டிவா நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. இந்த மாரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சொல்றேன். இந்த மாரி பண்றீங்க. அதாவது லெஸ் தென் அ இயர்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி பண்றாங்க இல்லையா? அப்ப ம் அந்த மாரி பண்ணும்போது, அவங்களுக்கு வர கெயின் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு வர கெயின் அதாவது ப்ராஃபிட் வருது இல்லைங்களா? ப்ராஃபிட்ட வந்து கெயினுன்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெயினுன்னு சொல்றாங்க. அத தான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, லெஸ் தென் அ இயர் அவங்க வித்தாங்க அப்டின்னா, அம் எ ஒன் செகண்ட். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் எல்டிஜி எஸ்டிசிஜின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒன் செகண்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். எஸ்டிசிஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது பீரியட் ஆஃப் 1 வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்க வாங்குறீங்க. அத விக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதுல வரக்கூடிய கெயின் தான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேப்பிட்டல்ல வரக்கூடிய கெயின் தான் என்ன சொல்றாங்கன்னா, ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின். அதோட டாக்ஸ் எவ்வளோ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 15% இருந்தது. ஓகேங்களா? இத வந்துட்டு எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 20%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தோராயமா ஒரு படிக்காதவங்களா இருந்தா கூட இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ உங்களோட இதெல்லாம் வந்துட்டு சார்ஜஸ் கிடையாது. நான் முன்னாடி எஸ்டிடின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது வந்து சார்ஜஸ். நீங்க ஒரு நாளைக்கு இன்ட்ராடேல பண்ணும்போது, அவங்களுக்கு நீங்க இவ்ளோ பே பண்ணணும். 0.1% டிரான்சாக்ஷன் சார்ஜ். இது வந்து கேப்பிட்டல்லேருந்து அப்படியே கெயினுக்கு டாக்ஸ் தூக்கிருவாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டேட் பேங்க்க வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. வித்தின் ஏக்குள்ள ஷார்ட் டெர்ம் ட்ரேட், ஸ்விங் ட்ரேட் மாரி பண்ணியிருக்கீங்க. உங்களோட ப்ராஃபிட் வந்து 10,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இன்டூ 20% இதோட எவ்ளோ 10,000ஓட 20% அதாவது இந்த 10,000ஓட 20% பார்த்தீங்க அப்டின்னா
எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 விச் மீன்ஸ் ரூ. 5 சம்பாரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா ஷார்ட் டெர்ம் கேபிட்டல்ல வந்துட்டு ரூ. 1 பே பண்ணுங்கிறது தான் ரூல்ஸ். ஸோ அந்த அளவுக்கு சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ட்ரேடிங்க புதுசா எடுத்து வரீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணா செம்மையா சம்பாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா, ப்ராஃபிட் மட்டுமே பண்ணும்போதே உங்களால நீங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க லாஸ கூட எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா ரூ. 5 சம்பாரிச்சா ரூ. 1 மேண்டேட்டரியா கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பே பண்ணியே ஆகணுன்ற லெவலுக்கு டாக்ஸ் இங்க போட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதான் ஷார்ட் டெர்ம்ல வந்துட்டு இவங்க இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்க டாக்ஸ். 15% இருந்தது அப்படியே 5% இன்கிரீஸ் பண்ணி 20% ஆக்கிட்டாங்க. இது வந்து ஒரு படிக்காதவங்க கூட சொல்லுவாங்க. நீங்க ஒரு ரூ. 5 சம்பாரிச்சீங்கன்னா ரூ. 1 கட்டணும். ரூ. 10 சம்பாரிச்சீங்கன்னா ரூ. 2 கட்டணும். இந்த ரேட்ல நீங்க எப்படி வேணா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸ்லோவா பாருங்க வீடியோ உங்களுக்கே புரியும். அதே மாரி லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் இதெல்லாம் எதுக்கு இன்கிரீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு நெறைய நியூ ட்ரேடர்ஸ் வராங்களாம், லாஸ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. பட் லாங் டெர்ம் கேபிட்டல் கெயினோட டாக்ஸ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 10%லேருந்து 12%ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அதனால எந்த ட்ரேடர் லாஸ் ஆக போறாங்க? நீங்களே சொல்லுங்களேன். லாங் டெர்மா ஒருத்தவங்க ஒரு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்க கண்டிப்பா ட்ரேடிங்க பிசினஸா பண்றதுக்காக வரமாட்டாங்க. ஏன்னா, யாருமே வந்துட்டு 1 இயர்க்கு மேல வச்சிருந்து ட்ரேட்லேருந்து ப்ராஃபிட் எடுத்து அத வச்சு ஒரு லைஃப் ரன் பண்ணுவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஸோ அவங்க அத வந்துட்டு என்ன மாரி பார்ப்பாங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸா தான் பார்க்க போறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ் அப்டின்னா, நீங்க எஃப்டில போட்டா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கு, லோ ரிட்டர்ன்ஸா இருக்கு அப்டிங்கிற பட்சத்துல, இந்த மாரி லாங் டெர்ம் ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? இப்ப அதையும் வந்துட்டு அம் லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்துட்டு அவங்க டாக்ஸேஷன் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா, இதுல வந்துட்டு நமக்கு இப்போ நம்ப தனியா இன்வெஸ்ட் பண்றோம். இல்ல வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி இதுல கூட வழியா இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இப்ப இவங்க கேப்பிட்டல் கெயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனா, அதாவது 10% இதுவரைக்கும் டாக்ஸ். இப்ப வந்துட்டு ஒரு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு 1,00,000 ப்ராஃபிட் வந்ததுன்னா, அதுல வந்துட்டு 10% ரூ. 10,000 நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய இடத்துல, இப்ப திரும்ப ரூ. 12,000 மாத்துறாங்க. இது எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்? ஏன்னா, இது ஒரு மனுஷங்க வேற ஏதோ வேலைக்கு போயிட்டு, அதுலேருந்து வர காசு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து, இதுல போட்டு ப்ராஃபிட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆனா, இதுல ஆல்ரெடி 10% டாக்ஸ் கட்டுறாங்க. ஆனா, அதுல வந்துட்டு இப்ப 12% ஆக்கிட்டாங்க. அதுல எக்ஸம்ப்ஷன் வேற இருக்கு. அது என்ன எக்ஸம்ப்ஷன்னா, உங்களுக்கு வந்திருக்க கேப்பிட்டல் வந்து 1.25 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேப்பிட்டல் கெயின் வந்து அதே 10% இருக்கும். 1.25 லேக்ஸ்க்கு மேல போயிருச்சுன்னா, 12% நீங்க கட்ட வேண்டி வரும்னு சொல்றாங்க. ஸோ இத இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்ல. ஏன்னா, இதுக்கும் வந்துட்டு ட்ரேடிங் கம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா, இதுல வரவங்க எல்லாம் பியூர்லி வந்து இன்வெஸ்டர்ஸ் தான். அதாவது எந்த ஃபீல்ட்ல வேணா வொர்க் பண்ணிருப்பாங்க. தேல் அ க அவங்களோட மணிய வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு நல்ல வேல்யூ ஆடட் ஸ்டாக்கா பார்த்து இன்வெஸ்ட் பண்றவங்க தான் கண்டிப்பா லாங் டெர்ம் கேப்பிட்டல்குள்ள வரப்போறாங்க. அவங்களோட அமௌண்ட் எப்படி லாஸ் ஆகுதுன்னு சொல்லி, அதுக்காக டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கா இந்த மாரி குடுக்குறாங்க. ஸோ இந்த 3 சார்ஜஸ் தான். ஸோ உங்களுக்கு இத பார்த்திருந்தாவே தெரியும். எஸ்டிடி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீகால் பண்ணிர்றேன். எஸ்டிடி வந்துட்டு அ அ பாயிண்ட் 0625லேருந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 0.01க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிசிஜி அதாவது ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் வந்துட்டு அம் 15% இருந்தது. அத வந்துட்டு சூப்பரா தூக்கி 20% ஆக்கிட்டாங்க. ஸோ அ எல்டி சிஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 10% வந்துட்டு எடுத்துட்டு இப்ப 12% ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? 12.5% ஆக்கிட்டாங்க. ஸோ இப்ப என்ன அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணும்போது நீங்க ட்ரேடரா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, அ தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ட்ரேடரா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும்னு வரீங்கன்னா, உங்களுக்கு சார்ஜஸே எவ்வளோ வரப்போகுது அப்படின்றது நியர் ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் காட்டியிருந்தேனே ஜெரோடாவோட ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர்ல. ஸோ இப்போ நார்மலா ஒரு ட்ரேடர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல லாஸ் மேக் பண்றாங்க. அதே ட்ரேடர் லாஸ் மேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 பாயிண்ட்ஸு. அவங்களோட லாஸ் மட்டுமே லாஸோட டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸே ரூ. 118 வருது ஒரு ட்ரேடுக்கு. லாஸ் இல்லாம வெறும் சார்ஜஸ் மட்டுமே ₹118. அதாவது கேப்பிட்டல்ல ஓவராலா பார்க்கும்போது, இந்த மாரி டெய்லி அவங்க லாஸ் மேக் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து 28% வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா மட்டும்
மட்டுமே லாஸ் மேக்கிங் ட்ரேடர்ஸ் கட்டுறாங்க. சார்ஜஸா மட்டுமே கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 28% சார்ஜஸ் வழியா மட்டுமே லாஸ் மேக்கிங் ட்ரேடர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க ப்ராஃபிட் மேக்கிங் ட்ரேடர் பாருங்க. எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க? இவ்ளோ பெர்சன்ட் சார்ஜஸே கட்டிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இவன் ப்ராஃபிட்டபிளா ஆகணும்னு பிரேக் ஈவென்ட்ல வந்து நின்னா கூட அவனால பிரேக் ஈவென்ட்ட தாண்ட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டாக்ஸஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு டேட்க்கு. அப்புறம் எஸ்டிசிஜியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ இ இப்போ ரூ. 5 சம்பாதிச்சா ரூ. 1 குடுக்கும் லெவலுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஆக்கிட்டாங்க. லாங் டெர்ம் கேபிட்டலுக்கு டாக்ஸே தேவையில்ல. அதையும் ஏன்னா அதுக்கு அவ்ளோ பேஷண்டா தான் அவன் பண்ண போறான். அவன் எதுவும் எடுத்து கவுத்தோன்னு கேம்லிங்கா பண்ண போதில்ல. அவங்க அவ்ளோ நாள் ரிசர்ச் பண்ணி தான் ஒரு வேல்யூ ஆடட் ஸ்டாக்கு இன்வெஸ்ட் வைப்பாங்க. அப்ப அதுலயும் வந்துட்டு இவ்ளோ டாக்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்ளோ இன்விசிபிள் திங்ஸ் வந்து ட்ரேடிங்ல இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் ட்ரேடிங்கிறது ஒரு ஃபேண்டசி பிசினஸ் நெனச்சு உள்ள வரவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு தடவ அதோட நெகட்டிவ்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே கண்ண கட்டி விட்ட மாரி ப்ராஃபிட், ஹவ் டூ மேக் ப்ராஃபிட், எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டா ப்ராஃபிட் ஆகும், எந்த கோர்ஸ் கத்துக்கிட்டா ப்ராஃபிட் ஆகும், இந்த மாரி பேசிட்டு இருந்தீங்கன்னா தான், உங்களுக்கு கோர்ஸ் மேக் பண்ணி விக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கவங்க உங்கள ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கால்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ பி அவேர். இது ஒரு பிசினஸ் மாரி பாருங்க. இவ்ளோ டாக்ஸ் கட்டி இதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணா நீங்க வந்துட்டு ஒரு ட்ரேடர் ஆக முடியும். அதுக்கு நீங்க எவ்வளோ டிசிப்ளின்டா இருக்கணும், எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா கத்துக்கணும், எவ்வளோ ஸ்லோவா நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு இறங்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ பேசியிருக்கேன். இது ஒரு லாங் வீடியோவா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் இதுல நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இத நான் முழுக்க முழுக்க ப்ரிப்பேர் பண்ணது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த வீடியோ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் ட்ரேடிங் பத்தி தெரியாம நெறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த கிரிப்டோல பண்ற மாரி தான் இப்ப ஸ்டாக் மார்க்கெட்லயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சரியா ட்ரேடிங் பத்தி தெரியாம, இவ்ளோ சார்ஜஸ் இருக்குங்கிறது தெரியாம அவங்க மணிய இழந்துற போறாங்க. ஸோ தட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா அனுப்புங்க. இது எல்லாம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு அவேர் ஆயிட்டு ஒரு மக்கள் ட்ரேடிங்குள்ள வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. பிளஸ் கமெண்ட் செக்ஷன்லயும் பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் குடுங்க. ஸோ தட் இந்த மாரி வீடியோஸ் மேக் பண்ண எனக்கும் பூஸ்ட் அப் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட மெயில் ஐடி கீழ தான் பின் பண்ணியிருக்கேன். shivaritraders@gmail.com சொல்லிட்டு அதுக்கு மெயில் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் பின் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பிளஸ் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க் யூ.